ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த விலாகில் என்னோட டெய்லி ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் சேர்த்துருக்கேன். அதாவது கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஹெல்த் மிக்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கஞ்சி ரெசிபி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அதிலே கொஞ்சம் வெல்லம்லாம் பொடிச்சு சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு லட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா. இல்லை அதையே கொஞ்சம் கருப்பட்டியெல்லாம் உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு களி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதோட டீட்டெயில்டு ரெசிபி வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட குக்கிங் சேனல் பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையலில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி சிங்க் ஏரியாவில் உப்பு கரை படிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அந்த சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு நான் பேக்கிங் சோடாவும் வினிகரும் வச்சு க்ளீன் பண்ணுறேன். அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே என்னோட ரொட்டீன் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் பிரச்சனை அப்படின்றது வரதான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நினச்சிப்போம் நம்ம லைஃப்பில் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகளோடையும் ஒரு கஷ்டங்களோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. கொஞ்சம் வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள்லேயும் பிரச்சனைகள்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்காதப்ப ஒரு பெரிய பிரச்சனை நம்ம லைஃப்பில் வந்தாலும் சரி, அதை சமாளித்து அதிலிருந்து வெளியில் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த நேரத்தில் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்போ தான் அந்த சூழ்நிலையை நம்ம சமாளிக்க முடியும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கி போயிட்டோம் அப்படின்னா அது மட்டுமே நம்ம வாழ்க்கையாயிடும். பிரச்சனைக்குள்ளேயே லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனை, என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அதிலிருந்து நம்மளை கொஞ்சம் வெளியில் கொண்டு நம்மளை பாசிட்டிவாக அந்த சூழ்நிலையில் வச்சுக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், உங்களோட மைண்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். அதாவது நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை லைஃப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்மளோட மனசு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்த பழைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் எனக்கு அந்த டைமில் இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துச்சு ஒரு நேரம், அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கே கஷ்டப்பட்டேன், அதுக்குள்ளேயும் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப மைண்டில் போட்டு ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பழைய விஷயங்களையும் சரி, இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல அதையும் சரி திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்கும் பொழுது அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரவே மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்க அந்த பழைய விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணுங்கள். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்கள், அதெல்லாம் உங்களை எந்த விதத்தில் பாதிச்சிச்சு, அதனால என்ன லைஃப்பில் நீங்கள் பாதிப்புக்கு உள்ளானீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இருக்க இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான தீர்வு தானே முதல்ல யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு புது ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம், ஒரு கபோர்டே வாங்கி வீட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அதை வைக்கிறதுக்கான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த இடத்துல வேறு ஏதாவது பழைய பொருட்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தூக்கி போடுவோம். அந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம். அப்போ தான் புதுசாக கொண்டு வர பொருளை நம்ம வச்சா அந்த இடம் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட மைண்டும். நம்மளோட மைண்டுக்குள்ளே புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பழைய
விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றின யோசனைகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போடுங்க. உங்கள் மனசை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் இப்போது இருக்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றத பற்றி யோசிக்கவே முடியும். அப்போ தான் உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே வரும்பொழுது தான் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வும் நமக்கு கிடைக்கும். ஸோ நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுட்ருக்காம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்கள் மனநிலைமையை கொஞ்சம் தயார்படுத்துங்க. செகண்ட் டிப், லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை சால்வ் பண்ணணும் இல்லையா, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம வந்து நடந்த பிரச்சனை யாருனால நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு, யார் நமக்கு இந்த பிரச்சனையை பண்ணது அப்படின்னு மற்றவங்களையோ ஒரு சூழ்நிலையையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பதில் கொடுக்குறதுலையே நம்ம நேரம் போயிடும். அதுக்கு பதில் சொல்லியே நம்ம எனர்ஜி வந்து டவுன் ஆகிடும். யாரோ ஒருத்தர் இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு திரும்ப அதை கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலை ஏன் நமக்கு வந்துச்சு, அது ஏன் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு நமக்குள்ளே திரும்ப நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை யார் நமக்கு அந்த விஷயத்த பண்ணாங்களோ அவங்கள பற்றியே யோசிச்சு அவங்க கூட நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இல்லை அவங்கக்கிட்ட குவெஸ்டின் பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகாது. அதெல்லாம் விட்டுட்டு ஓகே நடந்தது நடந்துருச்சு, இனி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கிறது தான் சரியான விதமாக இருக்கும். ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை, இதில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம தான் பொறுப்பு. அது யார் நமக்கு பண்ணியிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கான பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை சரி பண்ணுறதுக்கு, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது நம்ம லைஃப், இதுக்கான சொல்யூஷன் நாம தான் எடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கையில் எடுத்துக்கும் பொழுது அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரும்பொழுதே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டே இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.